ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஷினி சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இல்லைங்க, வீக்லி ஸ்பெஷல் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரட் அல்வா நம்ம டிப்ஸ் சொல்கிறேன், அது நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாமே கேரட் அல்வா பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கேரட் பொரியல் செய்கிற மாதிரி இருக்கும். கேரட் திருவி போடுறதுனால நான் எப்படி திருநெல்வேலி அல்வா மாதிரி வரும் கேரட் அல்வா செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், டிப்ஸ் சொல்கிறேன். அதுபடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இப்போ கேரட் சாப்பாடெலாம் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கேரட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ பால் இப்போ நீங்கள் அந்த கேரட் அல்வா மோஸ்ட்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பால் அதிகமாக சேர்ப்பீங்க. இப்போ நான் இதில் சொல்கிறது நீங்கள் பால் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தான் இருக்குது, 1 டம்ளர் தான் இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற கேரட் அல்வா செஞ்சீங்க அப்படின்னா இப்போ கேரட் திருவன கேரட் 1 கப் எடுத்துக்கோங்க. பால் உங்ககிட்ட இருந்ததுன்னா 1 கப் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அரை கப் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதில் கெட்டுலாம் போகாது, தண்ணி சேர்த்தா கெட்டுலாம் போகாது, கவலைப்படாதீங்க, நல்லாவே இருக்கும். இப்போ அந்த கேரட்டை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகும் போது இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஏலக்காய் 2 இதிலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றி கலரும் போது ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் நல்லா என்ஹான்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ இதில் கொதிக்கும் போது 2 ஏலக்காயும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இப்போ அந்த பால் நல்லா சுண்டுனதும் கேரட் நல்லா வெந்துடும். இப்போ நான் சொன்னது பால் காய்ச்சின பாலில் கேரட் போட சொல்லியிருக்கிறேன், காய்ச்சாத பாலில் போடக்கூடாது. பால் காய்ச்சலை அப்படின்னா காய்ச்சினதுக்கப்புறமா கேரட்டை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் 2 போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பால் நல்லா சுண்டி போயிடும், கேரட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நைஸாக இருக்கிறதுனால அது டேஸ்டியாக இருக்காது, எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் அப்படியே தான் நெய் போட்டு கலரி செய்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நான் நைஸாக அரைச்சி நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அல்வா மாதிரியே நம்மளுக்கு பிக்கும் போது அல்வா மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேங்காய் திருவல் மாதிரியும் கிடைக்காது, கேரட் பொரியல் மாதிரியும் இருக்காது. செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போது அரைச்சதுக்கப்புறமா நல்லா நைஸாக நம்ம இப்போ அரைச்சிட்டோம். விழுது மாதிரி நல்லா பேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேனில் தண்ணி சேர்த்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் கேரட் எடுத்துருக்கீங்க, பால் 1 கப் இல்லைன்னா அரை கப் சேர்த்துருக்கீங்க. இப்போ சர்க்கரையும் நம்ம அரை கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். தண்ணியில் சர்க்கரை சேர்க்குறீங்க. சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ விழுதாக நம்ம அரைச்சி வச்சதை அது கூட சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இப்போ இது கலர் பவுடர் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னது நல்லா திருநெல்வேலி அல்வா மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்மளுக்கு கலர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்க்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கலராக நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட என்ன ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்க்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதுதான் நம்மளுக்கு நம்ம அல்வா மாதிரி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம். அந்த சம்பா ரவை இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் போதும். அது என்னென்னா இப்போ 1 கப்பு நீங்கள் கேரட் எடுத்துருக்கீங்க, இது 1/4 கப்புக்கு கம்மியாக ஊற வச்சுக்கோங்க. கம்மியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதோட பால் எடுக்கணும். இப்போ நல்லா வடிகட்டியில் ஊற வச்சதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பால் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த பாலை இப்போ நம்ம கேரட் பேனில் போட்டு வச்சுருக்கோம், சர்க்கரை பாகில் போட்டிருக்கோம். இப்போ அது கூட இந்த பாலை ஊற்ற போகிறோம். சரிங்களா? ஊற்றிட்டு இது கூட நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அல்வா மாதிரி நல்லா கிடைக்கும். அப்படி என்கிட்ட அந்த சம்பா ரவை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மைதா மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்து ஊற்றுங்க. டேஸ்ட்டு மாறவே மாறாது. ரொம்ப கேரட் அல்வா மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி பிக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். மைதா மாவு நிறைய போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே மாறிடும். ஸோ 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்கிறேன்
டிப்ஸாக இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் எல்லாமே நான் ட்ரை பண்ணி செஞ்சது தான். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே இந்த சமையல் தான் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க நான் சொல்கிறத. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு நல்லா கலரிட்டு தண்ணியில் ஊற்றி கலரிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இது நான் சொன்னது வந்து கோதுமை ரவை இல்லை அப்படின்னா இந்த மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அல்வா பதத்தில் நல்லா வரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கீங்க ஏற்கனவே. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 ஸ்பூன் இப்போ ஊற்றிக்கலாம். ஆனால் 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றியே ஆகணும். ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். எண்ணெயே ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பேனில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். ஒட்டாமல் வர்றது தான் நம்மளுக்கு பதம். ஆனால் நீங்கள் வந்து கேரட் அல்வா திருவி செஞ்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் வரும். நம்மளுக்கு வந்து பொரியல் மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு சின்ன பேனில் வந்து கொஞ்சமாக நெய் அப்படிலாம் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது திராட்சை போடாதீங்க, நல்லா இருக்காது. கேஷ்யூ மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய் இல்லைனா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச அல்வா கூட சேர்த்து மேலே ஊற்றி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கேரட் அல்வா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். விருந்தாளி வந்தாலும் டக்குன்னு நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் கேரட் இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். 15 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டு செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.